نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يخرج من بيته مهاجرا إلى الله ورسوله ثم يدركه الموت فقد وقع أجره على الله صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் ஹிஜ்ரி 1441 முடிவடைந்து இன்றைய ஜும்மா நாளில் புதிய இஸ்லாமிய புத்தாண்டு ஹிஜ்ரி 1442 நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். புத்தாண்டினுடைய சிந்தனைகளாய் ஹிஜ்ரி புத்தாண்டினுடைய அறிவுசார் கருத்துக்களை எல்லாம் இந்த நேரத்திலே நாம் உள்வாங்கிக் கொள்ளுவது அவசியம். இஸ்லாமிய ஆண்டிற்கு ஹிஜ்ரி புத்தாண்டு என்று பெயர். முஹர்ரம் மாதத்திலே முதல் நாளில் துவங்குகிற இஸ்லாமிய புத்தாண்டு துல்ஹஜ் மாதத்தினுடைய கடைசியிலே நிறைவு பெறும். எப்படி முஹர்ரம் முதல் மாதத்தினுடைய ஆஷூரா உள்ளிட்ட பல்வேறு வணக்க வழிபாடுகளை தாங்கி இருக்கிற மாதமாய் முதல் மாதம் துவங்குகிறதோ, எப்படி முதல் மாதத்தினுடைய 10வது நாள் ஆஷூரா என்ற பெயரில் மகத்தானதோ, அதுபோல் ஆண்டு கடைசியினுடைய துல்ஹஜ் மாதத்தினுடைய 10வது நாளும் பக்ரீத் பெருநாளாக மாண்புகளை உள்ளடக்கியது. சுருங்க கூறின் வருஷத்தின் துவக்கமும் வருஷத்தின் இறுதியும் வணக்க வழிபாடுகளை வெளிப்படுத்தும் விதமாகவே அமைந்திருக்கிறது இஸ்லாமிய புத்தாண்டும் அதன் மாதங்களும். உலகத்தில் ஆண்டுகளுக்கு எப்படியெல்லாமோ பெயர் வைப்பார்கள். பல்வேறு விலங்கினங்களின் பெயர்களை கூட வைத்திருப்பது உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஆண்டை ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு என்று சொல்லுவார்கள் அரபகத்தில். பல்வேறு நாடுகளில் சிங்க ஆண்டு, புலி ஆண்டு என்றெல்லாம் கூட பெயர் இருக்கிறது. சைனாவிலே எலி ஆண்டு என்றெல்லாம் கூட பெயர் வைத்திருக்கிறார்கள். எந்த விதமான அர்த்த செறிவும் இல்லாமல் வைக்கப்படுகின்ற பல்வேறு ஆண்டுகளுக்கான பெயர்களுக்கிடையில் இஸ்லாமிய ஆண்டிற்கு மட்டும்தான் ஹிஜ்ரி புத்தாண்டு என்று பெயர். நம்முடைய ஆண்டிற்கு ஹிஜ்ரி என்று பெயர் வைத்து கொடுத்த பெருமை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு பின் 2வது கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சாரும். மிக ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இஸ்லாமிய ஆண்டுகளுக்கென்று ஒரு தனி கணக்கு வேண்டும் என்று முடிவெடுத்த போது ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஆட்சியில் அன்றைக்கிருந்த சஹாபாக்கள், அன்றைக்கிருந்த அறிவுஜீவிகள், அன்னலாரோடு நெருங்கிய தொடர்பில் இருந்த ஆளுமைகள் எல்லாம் ஒன்று கூடி ஆலோசனை நடத்திய போது இஸ்லாமிய புத்தாண்டு கணக்கை பெருமானார் பிறப்பிலிருந்து துவங்கலாம் எனவும் இறப்பிலிருந்து துவங்கலாம் எனவும், நபிப்பட்டம் கிடைத்த 40வது வயதிலிருந்து தொடங்கலாம் எனவும், ஹிஜ்ரத்திற்கு மக்காவிலே இருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து போன அந்த மாபெரும் நிகழ்வை மையமாக வைத்து துவங்கலாம் எனினும் என்றும் 4 விதமான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள். பெருமானார் பிறப்பு, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பு, அவர்களுக்கு நபிப்பட்டம் கிடைத்த ஆண்டு, அவர்கள் ஹிஜ்ரத் பயணம் போன அந்த ஆண்டு. இப்படி 4 விதமான ஆலோசனைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் ஹிஜ்ரி புத்தாண்டு என்று ஹிஜ்ரத்தை மையமாக வைத்த அந்த முடிவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்மொழிய அனைத்து சஹாபாக்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். வேறு வார்த்தைகளில் சொல்லுவதானால் சுமார் 10 வருஷத்திற்கும் மேற்பட்ட நீத ஆட்சியை உலகத்திற்கு வழங்கிய உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒப்பற்ற சாதனைகளில் இது ஒரு மகத்தான
சிகரம் தொட்ட சாதனை இஸ்லாமிய ஆண்டிற்கு ஹிஜ்ரி புத்தாண்டு என்கிற பெயர் அவர்களின் வழியாக கிடைத்தது. பொதுவாகவே ஹிஜ்ரத் என்று சொன்னால் நாடு துரத்தல், ஊர் துரத்தல், புலம்பெயர்தல். ஒரு தனி மனிதரோ அல்லது சமூகமோ ஒரு இடத்தை விட்டு அவர் கொள்கை கோட்பாடுகளின்படி வாழ முடியாத போது அவர் விரும்பியவாறு வாழுவதற்கு பிற பூமியை தேர்ந்தெடுத்து கொண்டு பயணப்படுகிற ஹிஜ்ரத் என்பது இஸ்லாமிய வரலாறுகளின் வழிநெடுகளும் விரவி காணப்படுகிறது. பொதுவாகவே இறைவனின் பாணி தீர்க்கதரிசிகளை அனுப்புகிற போது, நபிமார்கள் வருகிற போது, அந்த நபிமார்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற ஊரை பல்வேறு எச்சரிக்கைகள் கொடுத்தும் அவர்கள் திருந்தாத பட்சத்தில் அவர்களின் மீது அதிரடி நடவடிக்கை எடுக்க இறைவன் முடிவெடுத்து விட்டால் அந்த நேரத்தில் 2 பாணிகளை இறைவன் கையாளுவான். ஒன்று, நல்லவர்களை வெளியேறச் சொல்லிவிட்டு தீயவர்களை மாத்திரம் உள்ளடக்கி இருக்கிற ஊரை ஒட்டுமொத்தமாக அழித்து விடுவான். இது ஒரு பாணி. சாலிஹ் நபி அலிஹிஸ்ஸலாமினுடைய ஊர் மக்கள் அழிக்கப்பட்டது அவ்வாறுதான். நபி ஹூத் அலிஹிஸ்ஸலாம் அவர்களின் ஊர் மக்கள் அழிக்கப்பட்டதெல்லாம் அவ்வாறுதான். ஈமான் கொண்ட நல்லவர்கள் வெளியேறியதற்கு பின்பு அல்லாதவர்கள் அப்படியே அவர்கள் கருவறுக்கப்பட்டார்கள், ஊரோடு அழிக்கப்பட்டார்கள். பெருமழையால், கல்மாரியால், பூகம்பத்தால், நிலநடுக்கத்தால், சூறாவளியால், பூமியை புரட்டி போட்டதால் இப்படி அழிந்து போன சமூகங்களின் வரலாறு வான்மறை குர்ஆனின் வழிநெடுகளும் விரவி இருக்கிறது. இன்னொரு பாணி அல்லாஹுவுக்கு உண்டு. என்னவென்றால், அந்த நல்லவர்களை இறைவன் ஹிஜ்ரத்து செய்ய சொல்லுவான். அவர்கள் புலம்பெயர்ந்து பெரும்பாலும் அன்றைக்கு மக்காவிற்கு போவார்கள். அவர்கள் கோட்பாடுகளின்படி, ஓரிரை கொள்கையின்படி வாழுவதற்கு தோதுவாக வெளியேறி போவார்கள். இவ்வாறு வெளியேறி கடல் கடந்து போன மூசா அலைஹிஸ்ஸலாமின் வரலாறு, இவ்வாறு வெளியேறி ஹிஜ்ரத்துக்கு போன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் வரலாறு, இவைகளெல்லாம் இஸ்லாமிய வரலாற்றில் பிரபலமானவையாகும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போனது என்னவோ சுமார் அவர்களின் 50-52வது வயது என்றாலும் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு போவார்கள் என்பது அவர்கள் நபிப்பட்டம் வாங்கிய நாளிலேயே தெரியும். ஆம், நபிப்பட்டத்தை வாங்கி கொண்டு முந்தைய வேதங்களை கற்றறிந்த பண்டிதரான வரக்கா என்பவரிடத்திலே போய் வஹியின் விவரத்தை சொல்லி நின்ற போது அந்த வரக்கா என்பவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னார், உன்னை இந்த ஊர் மக்கள் வெளியேற்றுகிற போது நான் உயிரோடு இருந்தால் உனக்கு உதவி செய்வேன் என்றார். நம்ப முடியாமல் கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ முஹ்ரிஜியஹும், இந்த ஊர் மக்களா என்னை வெளியேற்றுவார்கள் என்று கேட்டார்கள். பதிலுக்கு அந்த பெரியவர் சொன்னார், நீ அல்ல, நீ கொண்டு வந்திருக்கிற ஓரிரை கொள்கையை யார் கொண்டு வந்தாலும் அவர்களை இந்த ஊரை விட்டு நிச்சயமாக வெளியேற்றுவார்கள் என்று அவர்கள் சொன்ன போதே நாம் பின்னாட்களில் புலம்பெயர்ந்து செல்ல வேண்டியது இருக்கிறது என்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னாலே இருந்தது. அப்படித்தான் குறைஷி குலத்தவர்களால், குஃபார்களால், மக்கத்து எதிரிகளால் வாழவே முடியாத அளவு, வழிபாடு நடத்த முடியாத அளவு, பிரச்சாரம் செய்ய முடியாத அளவு, அல்லாஹுவை பற்றி பேச முடியாத அளவு ஒரு ஊரில் வாழுகிற முஸ்லிம்களுக்கு நெருக்கடிகள் முற்றி போன போதுதான் அல்லாஹ் ஆணையிடுகிறான் புலம்பெயரை சொல்லி. ஒரு மனிதர் போவது பெரிய விஷயம் அல்ல, ஒரு குடும்பம் காலியாகி போவது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் இங்கே ஒரு சமூகமே இடம்பெயர்ந்து செல்லுகிறது, ஒரு சமுதாயம் குடிபெயர்ந்து செல்லுகிறது. நீண்ட நாட்களாய் இந்த மண்ணின் மைந்தர்களாய் பாரம்பரிய பெருமையோடு வாழ்ந்த பெருமக்களை எல்லாம் நீங்கள் ஊரை விட்டு செல்லுங்கள் என்கிற போது அவர்கள் உடுத்திய துணிகளோடும் கையில் சில அத்தியாவசிய பொருட்களோடும் கிளம்பி போனார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் மகத்தான நிகழ்வு ஹிஜ்ரத். இவ்வளவு அர்த்த புஷ்டி நிறைந்த வார்த்தையைத்தான் நாம் ஹிஜ்ரி புத்தாண்டு என்று வைத்திருக்கிறோம். புத்தாண்டு என்கிற போது வாழ்த்துக்கள், ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய வெறும் வார்த்தைகளில் மட்டுமே கடந்து செல்லுகிற புத்தாண்டு அல்ல இது. இந்த புத்தாண்டினுடைய நேரத்தில் எப்போதெல்லாம் இஸ்லாமியர்கள் புத்தாண்டை, ஆண்டிறுதியை, ஆண்டின் துவக்கத்தை சந்திக்கிறார்களோ அப்போதெல்லாம் ஹிஜ்ரத் என்கிற மகத்தான நிகழ்வை மனதிலே கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய மார்க்கத்தின் மூத்த குடிமக்கள் ஹிஜ்ரி புத்தாண்டு என்று இதற்கு பெயர் வைத்தார்கள். இதற்கு முன்னாலே இப்படி ஹிஜ்ரத்துக்கு போன வரலாறு திருக்குர்ஆனில் நிறைய உண்டு. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமின் ஹிஜ்ரத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் ஹிஜ்ரத்,
ஒரு அநியாய ஆளுமைக்கு கட்டுப்பட மாட்டோம் என்று குகை தோழர்கள் 7 பேர் அவர்களின் ஊரை தேசத்தை விட்டு கிளம்பி சென்ற சூரத்துல் கஹ்ஃபிலே வர்ணிக்கப்படுகிற அந்த 7 பேருடைய ஹிஜ்ரத் என்று ஹிஜ்ரத்திற்கு நீண்ட வரலாறும் பாரம்பரியமும் உண்டு. அல்லாஹ் உங்களை எல்லாம் மக்காவிலே இருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து போகச் சொல்லுகிறான் என்கிற உத்தரவு கிடைத்த போது முதன் முதலாய் ஹிஜ்ரத்துக்கு கிளம்பிய பெருமை அபூ சலமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சாரும். சுமார் 8 வருஷம் வரை தொடர்ந்த இந்த ஹிஜ்ரத்து பயணம் படிப்படியாக போய்கொண்டே இருந்தார்கள். கடைசியாக ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஃபத்ஹ மக்கா என்று சொல்லப்படக்கூடிய மக்கா வெற்றியின் நேரத்தில் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு கடைசியாக போனார்கள். அதுதான் கடைசி ஹிஜ்ரத். அபூ சலமாவிலே தொடங்கி அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு வரைக்கும் இந்த ஹிஜ்ரத்திலே பயணப்பட்டவர்கள் ஏராளமான பேர். போனவர்கள் நிறைய பேர் சாமானியர்கள். கண் தெரியாத 2 கண்ணும் தெரியாத அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரதியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் தங்களுடைய ஊரை விட்டு ஹிஜ்ரத்திற்கு போனார்கள். எத்தனையோ கர்ப்பிணி பெண்கள், அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மகள் ஸைனப் ரதியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹுடைய மகள் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா, இவர்களெல்லாம் வயிற்றிலே கர்ப்பத்தோடு ஹிஜ்ரத்திற்கு போனவர்கள், முடியாமல் போனவர்கள். தங்கள் காசு பணம் அத்தனையும் எதிரிகள் புடுங்குகிற நேரத்தில் அத்தனையும் கொடுத்துவிட்டு ஹிஜ்ரத்திற்கு பயணம் புறப்பட்ட சுஹைப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நிறைய சொல்லலாம். உடைமைகளை இழந்தவர்கள், உரிமைகளை இழந்தவர்கள், சேமித்த சம்பாதித்த காசு பணங்களை இழந்தவர்கள், தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதற்கு பின்னாலும் போனவர்கள் என்று ஹிஜ்ரத் ஒரு மாபெரும் சகாப்தம், ஹிஜ்ரத் ஒரு மாபெரும் அர்ப்பணிப்பு கூட்டத்தினுடைய தியாக நிகழ்வு. ஹிஜ்ரத் என்று வருகிற போதே நம் சிந்தனைகளுக்கு நிறைய நிகழ்வுகள் வரலாம். ஒரு சுருக்கமான ஜும்மாவில் ஹிஜ்ரத்தின் வரலாறை சுருக்கப்படுத்துவது சாத்தியமன்று. ஹிஜ்ரத்தினுடைய நேரத்தில் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு போன போது அமானிதங்களை ஒப்படைப்பதற்காக அலி ரலியல்லாஹு அன்ஹுவை ஒரு வீட்டிலே விட்டு வந்தார்களே, வீட்டை சுற்றி வாளேந்திய நிலையில் கொடுவாலேந்தி குஃபார்கள் நிற்கிறார்கள். போர்வையை போர்த்தி கொண்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே உறங்குகிறார். ஹதீதுகளில் வருகிறது, மலக்குகளை பார்த்து அலி ரலியல்லாஹு அன்ஹுவை காட்டி அல்லாஹ் பெருமைப்பட்டிருக்கிறான். ஹிஜ்ரத்திற்கு போனவர்களின் வரலாறுகளின் வழித்தடங்களில் இப்படி நீக்கமர நிறைந்திருக்கிற ஏராளமான அர்ப்பணிப்பு நிகழ்வுகள், துணிகர நிகழ்வுகள் எல்லாம் ஹிஜ்ரத்திலே அடக்கமாக இருக்கிறது. பொதுவாக இந்த மதீனாவின் ஹிஜ்ரத்திற்கு முன்னால் இஸ்லாமிய கோட்பாடுகளின்படி வாழ முடியவில்லை என்பதற்காக முதல் ஹிஜ்ரத் போனார்கள். அது மக்காவிலே இருந்து அபிசீனியாவை நோக்கி. அதை முதல் ஹிஜ்ரத் என்று இஸ்லாமிய வரலாறு குறிக்கும். 2வது ஹிஜ்ரத் மக்காவிலே இருந்து மதீனாவை நோக்கி. சில பெருமக்களுக்கு இறைவன் அந்த பெரும்பாக்கியம் கொடுத்தான். 2 ஹிஜ்ரத்தும் செய்தார்கள். 2 ஹிஜ்ரத். எந்த சபையாக இருந்தாலும் சஹாபாக்களின் சபையில் 2 ஹிஜ்ரத்தை செய்தவர்களுக்கு தனிச்சிறப்பு உண்டு. யாராவது ஒருவர், ஒரு கூட்டமாய் சஹாபாக்கள் இருந்தால் தொழ வைக்கவோ அல்லது உரை நிகழ்த்தவோ அல்லது மார்க்க காரியங்களில் முடிவெடுக்கவோ யாரை முற்படுத்துவார்கள் தெரியுமா? யார் 2 ஹிஜ்ரத்திலேயும் பங்கேற்றார்களோ, யார் 2 கிபிலாவை பார்த்து தொழுதார்களோ. சில நாட்கள் பைத்துல் முகத்தஸை பார்த்து ஆரம்ப கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள் அல்லவா? எனவே பைத்துல் முகத்தஸையும் கஅபாவையும் 2ஐயும் பார்த்து தொழுதவர்கள், அபிசீனியா மதீனா 2ற்கும் ஹிஜ்ரத் செய்தவர்கள். இவர்களினுடைய முக்கியத்துவம் சஹாபாக்களிடையே மிகப்பெரிய அளவிலே இருந்தது. ஹிஜ்ரத்தினுடைய வரலாற்றில் தவிர்க்கவே முடியாத நிகழ்வில் பல்வேறு சஹாபிய பெருமக்கள் குடும்பமாய் அர்ப்பணித்து தங்கள் தியாகத்தை வெளிப்படுத்தினார்கள். குறிப்பாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பம். சொல்லப்போனால் ஹிஜ்ரத்தினுடைய முஹந்திஸ், அதனுடைய என்ஜினியர் என்று ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை சொல்லலாம். அவர்களுடைய மகள் அஸ்மா அம்மாவிலே இருந்து, அவர்களுடைய மக்கள் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களிலே இருந்து எல்லாரும் குடும்பமே ஹிஜ்ரத்திற்காக தன்னை அர்ப்பணித்தது. பல மாண்பார்ந்த வேலைகளை ஹிஜ்ரத்து பயணத்திலே அவர்களெல்லாம் செய்து காட்டியதெல்லாம் மறக்க முடியாத நிகழ்வாகும்.
எனவே ஹிஜ்ரத் என்பது நாமெல்லாம் ஒரு வீடு காலி பண்ற மாதிரி உள்ள நிகழ்ச்சி அல்ல. ஏதோ நாமெல்லாம் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்காக பிசினஸுக்காக வேண்டி தொழிலை மாத்திக்கிறதுக்காக ஊருக்கு போறோமே அந்த மாதிரி அல்ல. ஒரு குடிபெயர்தல் என்பதை தாண்டி தங்களினுடைய எல்லா அடையாளத்தையும் தொலைத்துவிட்டு மார்க்கத்திற்காக அகதிக்கோலம் பூண்டு தங்கள் வாழ்ந்த வீடு, வாழ்ந்த தெருவு, சொந்தமான வீடு, அவர்களினுடைய உறவுகள் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் உயிரினும் மேலாக மதிக்கிற பைத்துல்லா என்கிற காபத்துல்லா, இதையெல்லாம் துறந்து விட்டு வேறு ஊருக்கு பயணப்பட்ட அந்த மக்களின் தியாக வடுக்கள் எந்த காலத்திலும் மறக்கக்கூடாது. பொதுவாகவே மறக்க முடியாத வரலாறுகள் நமக்கு பண்டிகைகளாய் அமைந்திருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் வரலாறு ஒரு பக்ரீத்தாக அமைந்தது போல நிறைய நிகழ்வுகளை இப்படி சொல்லலாம். அவற்றில் மறக்க முடியாத நிகழ்வாக முஸ்லிம்களின் இதயத்தில் இருந்து ஹிஜ்ரத் என்பது நீங்கா இடம்பெற வேண்டும் என்பதற்காக எல்லாம் வல்ல இறைவனால் சஹாபிய பெருமக்கள் முன்னெடுத்த இந்த வேளை ஹிஜ்ரி புத்தாண்டு என்று இஸ்லாத்திற்கு பெயர். எதனால் ஹிஜ்ரி என்று பெயர் வைத்தோம்? இதற்கு பின்னாலே இருக்கிற சோகமான சுமைகள் எவ்வளவு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் எல்லாம் கூட மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்ததே, பருவமெய்தாத சிறுவர்கள் போனார்களே, குடும்பத் தலைவர்கள் தலைவிகள் போனார்களே, ஏன் வயதான முதியவர்கள் மூதாட்டிகள் போனார்களே. அந்த மாண்பை என்னவென்று சொல்லுவது? 120 வயது மதிக்கத்தக்க ஜுந்துப் என்கிற ஒரு பெரியவர் பாடையிலே தன்னை படுக்க வைத்து தன் மக்களிடத்திலே சொன்னார், நான் எல்லாரும் ஹிஜ்ரத்து போய்விட்டதற்கு பின்னால் மக்காவிலே இருக்க விரும்பவில்லை, நான் ஹிஜ்ரத்து போக வேண்டும். மக்கள் சொன்னார்கள், உங்கள் மீது ஹிஜ்ரத் கடமை இல்லை, முடியாதவர்கள் மக்காவிலே இருக்கலாம் என்று அல்லாஹ் ஆணையிட்டிருக்கிறான், நீங்கள் இங்கே இருக்க வேண்டும். இல்லை, எனக்கு இருக்க பிடிக்கவில்லை, அன்னலார் போன பிறகு, அருமை தோழர்களெல்லாம் போன பிறகு இந்த ஊரிலே நான் இருக்க விரும்பவில்லை, பாடையில என்னை வைத்து 4 பேர் சந்தூக்கை போல தூக்கிச் செல்லுங்கள் என்று சொல்ல, அவர்களும் அவ்வாறே செய்ய மக்காவுக்கும் மதீனாவிற்கும் இடையில் அவர்களுடைய போய்க் கொண்டிருக்கிற போது அவர் உயிர் பிரிந்து விட்டது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மதீனாவிற்கு இவர்கள் வழியிலே ஹிஜ்ரத்திலே இறந்துவிட்ட செய்தி தெரிய வந்த போது தோழர்கள் சில பேர் பரிதாபத்தோடு, பச்சாதாபத்தோடு, வருத்தத்தோடு சில பேர் பேசினார்கள், மதீனா வந்திருந்தால் ஹிஜ்ரத்தினுடைய மிகப்பெரிய கூலி கிடைத்திருக்குமே, ஹிஜ்ரத் வரலாற்றில் அவர் பெயர் இடம்பெற்றிருக்குமே, புலம்பெயர்ந்தவர்களின் அனைத்து குற்றங்களும் மன்னிக்கப்படுவதாக அல்லாஹ்வும் ரசூலும் அறிவித்திருக்கிற அந்த பாவ மன்னிப்பு கிடைத்திருக்குமே என்றெல்லாம் பரிதாபத்தை காட்டிய போது அல்லாஹ் ஆயத்திறக்கி வைத்தான். சூரா அன்-நிசா அத்தியாயத்தில் அந்த ஆயத்து உண்டு. வமை யஹ்ருஜு மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹி வ ரசூலிஹி. யார் அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக அவர்களை நோக்கி வீட்டை விட்டு வெளியேறி சும்ம யுத்ரிகுல் மௌத்து, பிறகு அவர்களுக்கு வழியிலே மரணம் சம்பவித்து விடுமானால் ஃபகத வகா அஜ்ருஹு அலல்லாஹ், அவர்களின் கூலி முழுமையாகிவிட்டது, அவர்களின் கூலி அவர்களுக்கு கிடைத்து விட்டது. யாரும் வழியிலே இறந்தார் என்று சொல்லாதீர்கள். ஒரு புனித பயணத்திற்கு, ஒரு ஹிஜ்ரத்திற்கோ ஒரு ஹஜ்ஜிற்கோ இது போன்ற நேரங்களில் பயணத்தை துவங்கிவிட்டால் போதும், முடிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. பாதி வழியிலே இறந்தாலும் பூரண கூலி கிடைக்கும் என்று 120 வயது முதியவரனுடைய ஹிஜ்ரத்தை பார்க்கிறோமே. ஹிஜ்ரத் ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்பாளர்களினுடைய வரலாறு, தியாகிகளின் சகாப்தம். அல்லாஹுவிற்காக மட்டுமே எதையும் தூக்கி எறிவதற்கு தயாராக இருந்த ஒரு மாபெரும் கூட்டத்தினுடைய அர்ப்பண வரலாற்றை தான் நம்முடைய புத்தாண்டிற்கு ஹிஜ்ரி புத்தாண்டு என்று பெயர். நிறைய பேர் நினைப்பது போல் என்னவோ காலண்டரில் ஹிஜ்ரி என்று போட்டிருக்கிறார்கள், நாம் இஸ்லாமிய நிக்காஹுவினுடைய பத்திரிகைகளில் ஹிஜ்ரி என்று போடுகிறோம் என்று அற்பத்தனமாக சுருக்கி விடுகிற கருத்தல்லாது மிக விரிவாக சிந்திக்க வேண்டிய அற்புதமான வார்த்தை ஹிஜ்ரி புத்தாண்டு என்பது. அன்பிற்குரியவர்களே, ஹிஜ்ரி புத்தாண்டில் மிகப்பெரிய செய்திகள் 2. நாம் இந்த நேரத்தில் அதை சொல்லியே ஆக வேண்டும், நாம் அதை குறித்து சிந்தித்தாக வேண்டும். மிகப்பெரிய செய்தி என்று 2ஐ சொல்லலாம். ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அல்லாஹுவின் மூலம் திட்டமிடப்பட்ட பயணம் ஹிஜ்ரத். திட்டமிடுதல், தஹ்தீத். எந்த ஒரு சமுதாய முன்னேற்றத்திற்கும் திட்டமிடுதல் இல்லை என்றால் அந்த சமுதாயம்
மிக சீக்கிரமாகவே சரிந்து போய்விடும், அதன் வரலாறுகள் செத்து போய்விடும். திட்டமிடுதல் என்பது ஹிஜ்ரத்தினுடைய மிக முக்கியமான அம்சம். தங்களின் தோழர்களை அனுப்பி வைத்ததிலே இருந்து, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டதிலே இருந்து, உள்ளூர் ஏற்பாடு, வெளியூர் ஏற்பாடு, வழிகளில் ஏற்பாடு, எதிரிகளிடமிருந்து தப்பிக்க ஏற்பாடு, போகிற ஊரில் முன்கூட்டிய ஆட்களை அனுப்பி அங்கே தங்க ஏற்பாடு, ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்டு கணக்கிலே திட்டமிட்டு அதை அற்புதமாக நிறைவேற்றினார்கள். எந்த ஒரு சமுதாயத்திற்கும், அதிலும் குறிப்பாக சிறுபான்மை சமுதாயமானால் சரியான திட்டமிடுதல் இல்லை என்றால் இலக்கு இல்லாத பயணம் வீணாகிவிடும். திட்டமிடுதல் இந்த உம்மத்தின் அவசியமான தேவை என்பது ஹிஜ்ரத்தின் 2 செய்திகளில் ஒன்று. இரண்டாவது செய்தி, எதிரிகளெல்லாம் வாசல் வரை வந்துவிட்டதற்கு பிறகு குகைக்குள்ளே இருந்தவர்கள் ஹிஜ்ரத் பயணத்தில் 2 பேர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குனிந்தால் நம்மை பார்த்து விடுவார்கள் என்கிற அளவுக்கு நெருங்கிவிட்ட குகைக்குள்ளே ஒளிந்திருக்கிற அந்த 2 ஜோடி கண்களுக்கு எதிரியின் கால் தெரிகிற அளவுக்கு நெருங்கிவிட்ட சுமார் 14 நாட்கள் ஹிஜ்ரத் பயணத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னலாரோடு பயணப்பட்டு அந்த குகையிலே இருந்த அந்த 1-2 நாட்கள் மிகவும் அபாயகரமானவை, ஆபத்தானவை. அந்த நேரத்தில் குகைக்குள்ளே இருந்து அல்லாஹ்வின் தூதரின் வாயிலே இருந்து வந்த சப்தம் என்ன தெரியுமா? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. கவலைப்படாதே அபூபக்கர், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இந்த திட நம்பிக்கை, அசாத்தியமான இந்த உறுதி, அசாதாரணமான தைரியம், இந்த வார்த்தை இன்றைக்கு முஸ்லிம் உம்மாவிற்கு தேவை. ஏன் எல்லோருக்கும் தேவை. அல்லாஹுவால் இது முடியும். அல்லாஹு மட்டும்தான் பாதுகாக்க முடியும். அல்லாஹு மட்டும்தான் நமக்கு தீர்வு சொல்ல முடியும். இது லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனாவுடைய சாரம். இந்த 2 செய்திகளை மாத்திரம்தான் ஹிஜ்ரத்திலே நாம் மிக முக்கியமாக படிப்பினையாக எடுக்க வேண்டும். இந்த 2 செய்தியில் சின்ன சின்ன விளக்கம் உண்டு. ஒன்று திட்டமிடல், இன்னொன்று இறைவனால் மட்டுமே முடியும். முதலில் திட்டமிடுதலை பற்றி நான் சொல்லிவிடுகிறேன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 63 ஆண்டு கால வாழ்க்கையில் ஹிஜ்ரத் போல் திட்டமிடப்பட்ட எந்த செயலும் இல்லை என்று சொல்லலாம். யுத்தகலங்கள் எல்லாம் கூட திட்டமிடப்பட்டவை என்றாலும் ஒரு மிகப்பெரிய சமூகத்தின் இடப்பெயர்வு, அவர்களின் புலப்பெயர்வு என்பது மிகப்பெரிய திட்டமிடல். இன்றைக்கு இந்திய முஸ்லிம் சமுதாயம், குறிப்பாக தமிழ் முஸ்லிம் சமுதாயம், தங்களை திட்டமிடுதலுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு தகவமைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், எதிரிலே நமக்கு முன்னாலே தேர்தல் இருக்கிறது. வழக்கம்போல் யாராவது வீசி எறிகிற 1-2 மாத்திரம் வைத்துக் கொண்டு தயவு செய்து சமுதாய நலன்களை காவு கொடுத்து விடாதீர்கள். நான் மார்க்க பெரியவர்களுக்கு, தலைவர்களுக்கு, அரசியல் பாதையிலே நின்று பயணித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு, இவர்கள் எல்லாருக்கும் சேர்த்து வேண்டுகோளாக வைக்கிறேன். தமிழ் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பங்கை வரக்கூடிய நாட்களில் ஆளக்கூடிய இடங்களில், மன்றங்களில் நாம் நிரூபித்தாக வேண்டும். அதற்கு தேவையான எல்லா பலத்தையும் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். தமிழகம் முழுக்கவே ஒரு மிகப்பெரிய அரசியல் ஸ்திரமற்ற நிலையும், எப்படி வேண்டுமானாலும் முடிவுகள் இருக்கலாம் என்கிற யூகங்கள் இருக்கிற போது முஸ்லிம் சமுதாயம் தன்னை மிகப்பெரிய திட்டமிடுதலுக்கு தயாராக வேண்டும். தயவு செய்து வரக்கூடிய நாட்களில் அந்த திட்டமிடுதலுக்கு, அதை செயல்படுத்துவதற்கு நாம் முன்வர வேண்டும். காரணம், கடந்த 1441 இந்த ஆண்டு கழிந்திருக்கிறது. இப்போது புதிய 42 வந்திருக்கிறோம். இந்திய முஸ்லிம்களினுடைய மிகப்பெரிய இழப்பாக பன்னூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பழமையான பாபரி பள்ளிவாசலை இழந்திருக்கிறோம். ஏராளமான சட்ட திணிப்புகள் முஸ்லிம் சமுதாயத்தின் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் வெறும் சாம்பிள் தான், இன்னமும் நிறைய இருக்கிறது என்று உயர் பதவியில் இருப்பவர்கள் முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நபிகள் நாயகத்தினுடைய ஹிஜ்ரி புத்தாண்டு நமக்கு சொல்லுவது, சிறுபான்மை சமுதாயமே, சரியாக திட்டமிட்டு உன் காய்களை நகர்த்தவில்லை என்றால் அரசியல் மட்டுமல்ல, கல்வியில், அரசியலில், பொருளாதாரத்தில்
எல்லாவற்றிலும் நசுக்கப்படுகிற சூழ்நிலை வந்துவிடும் என்கிற அபாயம் இந்த நேரத்தில் நாம் உணர வேண்டும். ஹிஜ்ரி புத்தாண்டினுடைய திட்டமிடுதல் பாடம் நமக்கான வருங்கால திட்டமிடுதலுக்கு இது படிப்பினையாக இருக்கட்டும் என்பது இந்த நேரத்தில் நாம் யோசிக்க வேண்டிய முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, குகையின் வாசலில் குகைக்குள்ளே இருந்து எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். எவ்வளவு பெரிய எதிரிகளின் சூழ்ச்சி வந்தாலும் ரப்பு பாதுகாப்பான் என்பது அரசியலுக்கும் பொருந்தும். இன்றைக்கு உலகை பிடித்திருக்கிற இந்த கோரமான கொரோனா வைரசுக்கும் பொருந்தும். 1441 இந்த மிகப்பெரிய சோகத்தை சுமந்து கழிந்த ஆண்டு. இனி பூக்கிற புத்தாண்டாவது புதிய 1442 நமக்கு நோய்கள் இல்லாத, இறைவனின் சோதனைகள் இல்லாத, கோபம் இல்லாத நாட்களாக வர வேண்டும் என்கிற பிரார்த்தனை இப்போது முக்கியம். 1441 சர்வதேச அளவில் பள்ளிவாசல்கள் மூடப்பட்டது. சர்வதேச அளவில் ஹஜ் பயணம் நிறுத்தப்பட்டது. சர்வதேச அளவில் மதரசாக்கள் மூடப்பட்டது. சர்வதேச அளவில் மார்க்க அறிஞர்கள் தொடர் மரணத்தை நாம் சந்திக்க நேரிட்டது. அகில உலகம் முழுக்க ஒரு ஜனாசாவில் இன்னொரு முஸ்லிம் கலந்து கொள்ள முடியாத அபாயம் இப்போதுதான் ஏற்பட்டது. மருத்துவமனைகளில் தீன குரல்கள் தொடர்ந்து கேட்கிறது. நித்தமும் இன்னாலில்லாவை சொல்லிக் கொண்டிருக்கிற சூழ்நிலை வந்தது. இவைகளெல்லாம் அத்தனையும் 1441 நேற்றோடு கழிந்த அந்த ஆண்டு நமக்கு தந்த சோகங்கள், சுமைகள். பிறக்கிற 1442 நினைத்தால் அல்லாஹ் மட்டுமே மாற்ற முடியும். ஆம், குகையின் வாசலிலே நாயகம் சொன்ன அந்த வார்த்தை இந்த கொரோனாவுக்கும் பொருந்தும். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அவனை மீறி ஒரு மரணம், அவனை மீறி ஒரு நோய், அவனை மீறி ஒரு தாக்குதல் நமக்கு வரப்போவதில்லை. தகுந்த மருத்துவ உலகமும் அரசாங்கங்களும் சொல்லக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து பராமரிப்போம், தொடர்ந்து செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்த நோயிலே இருந்து நம்மை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக மக்கள் அனைவரையும் இறைவன் இந்த நோயிலே இருந்து மீட்டெடுக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் இந்த புதிய புத்தாண்டு பூக்குகிற இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம். எல்லாம் வல்ல இறைவன் எப்படி சாத்தியமே இல்லாத ஒரு ஹிஜ்ரத்து பயணத்தை வெற்றிகரமாய் சாத்தியப்படுத்தி கொடுத்தானோ, அதுபோல் இனி வரும் நாட்களில் அரசியல் நகர்வுகளில் முஸ்லிம் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய விழிப்புணர்வை எல்லாம் வல்ல இறைவன் தருவானாக. அகிலத்தை இந்த வியாதியிலிருந்தும், தொடர் தொல்லைகளிலிருந்தும், தொற்று நோய்களிலே இருந்தும், ஆரோக்கியத்திற்கு இடையூறாய் இருக்கிற அனைத்திலே இருந்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அகிலத்தை பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.